நம்ம திருப்தியை தர்றது ஆண்டவர் தான் இல்லைங்களா? இந்த பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வந்தாங்க. 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு 40 வருஷம் என்ன தேவை? சாப்பாடு தேவை. அப்போ பசி. ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, மோசே கிட்ட கேட்குறாங்க. மோசே ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. ஆண்டவர் என்ன செய்றாரு? 40 வருஷம் அவங்க சாப்பிட்றதுக்கு வானத்து மன்னாவை வர்ஷிக்கிறார், போஷிக்க கொடுக்கிறார். எத்தனை வருஷம் சாப்பிட? 40 வருஷம். யோசித்து பாருங்க. அது டேஸ்ட் எப்படி தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது அது சுவை தேனிட்ட பணியாரமா. தேனில் பணியாரம் சுட்டு சாப்பிட்றீங்களா? தேனில் அந்த மாதிரி டேஸ்டா, தேனிட்ட பணியாரம் போல இருக்குமா அந்த மன்னா. அதை எத்தனை வருஷம் கொடுத்தாரு? 40 வருஷமா போஷிக்க கொடுத்தாரு. ஆனாலும் ஜனங்கள் என்ன செய்தாங்க? அதில் திருப்தி அடையவே இல்லை. திருப்தி அடையாததுனால என்ன செஞ்சாங்க? முறுமுறுத்தாங்க. ஏன் அதில் திருப்தி அடையல? திருப்தி அடையாம என்னத்தை கேட்டாங்க? அவங்க கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுக்கு இறைச்சி வேணும். என்ன கேட்டாங்க? இறைச்சி வேணும். ரைட், இறைச்சி தானே வேணும். ஆண்டவர் லட்சக்கணக்கான காடைகளை கொண்டு கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்களுக்கு இறைச்சி கொடுக்குறாரு. சாப்பாடு எத்தனை லட்சம் ஜனங்களுக்கு? நம்ம வீட்டில் 5 பேத்துக்கு சமைக்கிறதுக்கு பெரிய கஷ்டமா இருக்குது. ஆண்டவர் எத்தனை லட்சத்துக்கு? 30 லட்சம் பேத்துக்கு இறைச்சி கொண்டு கொடுக்குறாரு. எல்லாரும் திருப்தியாக இறைச்சி சாப்பிட்டாங்க. ஆமென். ஆனா இறைச்சி சாப்பிட்டு அதுல திருப்தியா சாப்பிட்டாங்க. ஆண்டவர் திருப்தியா தான் கொடுத்தாரு. ஆனா இவங்களுக்கு இன்னும் என்ன இல்லை? திருப்தி இல்லை. அதனால மோசையை முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சனை வந்தகைக்கே மோசையை முறுமுறுத்துருவாங்க. ஏன் மோசே இங்க எங்களை எகிப்திலிருந்து ஏன் கூட்டிட்டு வந்த? இங்க அங்க பிரத குழி இல்லைன்னா, கல்லர் இல்லைன்னா இங்க கொண்டு வந்த. இங்க அங்கே இருந்தாலும் சாவுதான், இங்கே இருந்தாலும் சாவுதான், ஏன் இங்க கூட்டிட்டு வந்தேன்னு முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மேல வனாந்தரத்துல போறாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ எங்களுக்கு தண்ணி இல்லை, இந்த வனாந்தரத்துல ஒன்றும் இல்லை, இங்க கொண்டு வந்துட்டு மோசையை முறுமுறுத்தாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றார் மோசை கிட்ட, நீ என்ன செய்ய, இந்த கண்மலையை பார்த்து பேசு அப்படின்னு சொன்னாரு. 30 லட்சம் ஜனங்களுடைய தாகத்தை அந்த கல்லுப்பாறையிலிருந்து வந்த தண்ணீர் என்ன செய்தது? தீர்த்தது. எப்படி நீ யோசிச்சு பாருங்க, எப்படி வந்திருக்கும்? நடுவில் ஒரு கல்லுப்பாறை இருக்கு. ஆச்சரியம் இல்லையா? ஒரு கல்லுப்பாறை தட்டும் பொழுது அதை உடஞ்சி பீறிட்டு 30 லட்சம் ஜனங்களுடைய தாகத்தை அந்த கல்லுப்பாறையிலிருந்து வந்த தண்ணி தாகத்தை தீர்த்தது. ஆமென். அதுலயும் அந்த ஜனங்கள் என்ன செய்யல? திருப்தி அடையவே இல்லை, முறுமுறுக்கிறாங்க. அப்ப நம்ம எப்பொழுதுமே என்ன செய்யக்கூடாது? திருப்தி இல்லாத ஜனங்கள் தான் முறுமுறுக்கிறது கூட. ஆண்டவர் இன்ன நிலைமையில வச்சிருக்கிறாரா? திருப்தியா இருங்க. ஆமென். நாளைய நாளை குறித்து நீங்க கவலைப்படவே கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, வானத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அவைகளுக்கே உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் என்றால் அவைகளை காட்டில் நீங்க எப்படியாப்பட்டவர்கள்? விசேஷித்தவர்கள் அல்லவா?